சூப்பராக இருந்துச்சு. தலைவன் கலக்கிட்டான். இந்த ட்ரைலர் வந்து மிரட்ட போகுது. இந்த ட்ரைலர் வந்ததுக்கப்புறம் உலகம் ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் இருக்கும். எழுதி வச்சுக்கோங்க. அன்னைக்கு சொன்னது தான் இன்றைக்கி சொல்கிறேன். தலைவன் ஒரு தலைவன் தான், சூப்பர் ஸ்டார். அதுதான் ரஜினிகாந்த். உள்ள அவர் என்ன சொன்னார், படத்தை பற்றி, மக்களை பற்றி, எல்லாரும் பற்றியும் சொல்லியிருக்காரு. சூப்பரான ஒரு மேட்ரு ஒன்று சொன்னார். மக்கள்கிட்ட சொல்ல வேண்டியது, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், படுத்து படுத்து தூங்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த அவர் ஹிஸ்ட்ரி எல்லாம் சொன்னார். சூப்பராக சொன்னார். அவரும் கூலியாக இருந்தனால இந்த கூலி மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள். சூப்பர் 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 சூப்பர். தலைவர் செம்மையாக பேசினார்ண்ணா. அதான் பழைய அவரு பிளாஸ் பேக் அதை மூட்டை தூக்கணும் அதெல்லாம் சொன்னார். நல்லா பயங்கரமாக கண்ணு கலங்கிச்சிங்க எனக்கு தலைவர் அந்த சொல்லும் போது. அதை கஷ்டப்பட்டு வந்தார். 5 ரூபா 5 காசு 10 காசு 2000 ரூபாய்லாம் வாங்கினாராம் சம்பளம். இப்போ எவன் வாங்குறான்? இப்போ 250 கோடி 300 கோடி வாங்குறாரு. அப்போ 5 ரூபா வாங்கியிருக்காரு. அதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு இதாகணும். நம்மளும் அதே மாதிரி பெரிய ஆகணும். அவரு அளவுக்கு இல்லை. அவர் ரசிகனா இருந்து நம்ம நல்லவனா இருக்கணும், நல்லா வாழணும், உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும். தலைவர் மாரி அதுதான் வாழ்க்கை. ஆமாம் ஆமாம் ஆமாம். கண்ணா உடம்பை பார்க்கலன்னா உடம்பு உன்னை பார்க்காது. ஐயோ பயங்கரமாக இருக்குதுங்க. தலைவருடைய ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நாளுக்கு நாள் அவருக்கு வந்து எப்படி ஏஜ் ஆகுது அதே மாதிரி தான் நாளுக்கு நாள் அவருடைய ஸ்பீச் வந்து இன்னும் அதிகமாகுது. அவரை மாதிரி ஒரு இந்திய திரையுலகில் அவரை மாதிரி வந்து யாருமே அந்த ஸ்பீச் வந்து யாருமே பேச முடியாது. அது மாதிரி ஒரு ஸ்பீச் தலைவருது. இந்த ஸ்பீச் வந்து மரண மாசு. ஒரு சோம்பேறி வந்து எப்படி இருக்கணும், ஒருத்தர் வந்து உழைச்சி எப்படி முன்னுக்கு வரணுன்றதை வந்து இந்த கூலி படம் மூலமா வந்து தலைவர் வந்து எங்களுக்கு சொல்லி வச்சிருக்காரு. அதே மாதிரி வந்து ஒரு ஹெல்த், எல்லாரும் ஜிம்முக்கு போங்க, ஒரு ஹெல்த் எப்படி வச்சிருக்கணும், நீங்கள் ஹெல்த்தை நல்லபடி வச்சிருந்தா தான் உள்ளே இருக்கிற உடம்புல இருக்கிற அத்தனை பார்ட்ஸும் வந்து நல்லா வேலை செய்யும். நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு தலைவர். அது இந்த ஆடியோ லஞ்சை வந்து என்னால் மறக்க முடியாத ஒரு சம்பவம். தலைவா 70 வயசுல ஒரு மனுஷன் இப்படி பண்றானா பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தலைவா. குடு நான் பாத்துக்கிறேன். பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் தலைவா, பாராட்டணும். ஏன்னா நம்மளாம் பாட புத்தகத்தை ஒரு அரை மணி நேரம் படிச்சாலே இந்த மண்டையில ஏறாது. தலைவன் 45 நிமிஷம் ஸ்பாட்ல அடிக்கிறார் தலைவா. கையில புக்கு இல்லை, நோட்டு இல்லை, ஒரு பெண்ணு கூட இல்லை, ஸ்பாட்ல அடிக்கிறார் தலைவா. அதான் ஸ்பீச். அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பீச் தலைவா. அதுதான் என்ன சொல்றாருன்னா, பசங்களுக்கு அவர் எப்ப பேசினாலும் ஒரு ஸ்பீச் கருத்தா இருக்கும். இதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்துல எல்லாருமே நடிக்கிறவங்களாம் பாரு 60, 70, 80 வயசு உள்ள நடிகர் தான் நடிக்கிறாங்க. அவங்க இன்னமும் இளமையாகிறாங்க. என்ன காரணம்? அதை தான் தலைவன் சொல்றா போல. என்ன சொல்றாரு, நீ டெய்லியும் ஜாகிங் போ, வாக்கிங் போ, உன் ஹார்ட் பீட்டை டப்புன்னு துடிக்க வை அப்படின்னு தலைவன் சொல்றாரு. அப்படி சொன்னா தலைவன் ஆரோக்கியமா உன் உடல் ஒரு இருக்குன்னு தலைவன் சொல்றா போல ஸ்பீச். அந்த ஸ்பீச்சுக்கு நான் அடிமை தலைவா, அடிமை. அனிருத்தனை போட்டுறாரு தலைவா. பிஜிஎம் மோனிகா மோனிகா அப்படின்னு போட்டு கலக்கிறாரு தலைவா. ஒய்பை ஏத்துறாரு. அரங்கமே அதிர்ந்து தலைவா. அதிர்ந்து ஒருத்தன் தீ குளிக்க போனான், போலீஸ் பிடிச்சாங்க. இல்லைன்னா இந்த நேரத்துக்கு ஸ்டேடியமே எரிஞ்சிருக்கும். எரிஞ்சிருக்கும் தலைவா. அப்படியாப்பட்ட ஒரு ஸ்பீச் தலைவா. பஜார் இந்த படம்லாம் 1000 கோடி அடிக்காது, 2000 கோடி அடிக்கும். எப்படி 2000 கோடி அடிக்கும் தலைவா இந்த படம். நீ நான் எழுதி வச்சு இல்லைன்னா மொட்டை அடிச்சிடுறேன், மறுபடியும் மீண்டும் மொட்டை அடிக்கிறேன் தலைவா, மொட்டை அடிக்கிறேன். நன்றி. அதேதான் கதை. அந்த கதைலாம் வேணாம் தலைவா. அதெல்லாம் நம்ம வரலாறுல பேசுவோம். அதுதான் அவர் எழுதுறாரு, ஒரு நோட்டு புத்தகம். என்னத்துக்கு எழுதுறாரு, அவரோட ஹிஸ்டரி எழுதுறாரு. அதை பார்த்து தெரிஞ்சு நம்ம சொல்லிட்டேன்னா புத்தகம் வேஸ்டா போயிடும். என்னதுல பூஸ்ட் ஏறுது தலைவா, பூஸ்ட். ஆனா சொல்ல விரும்ப படத்தை பாருங்க. ட்ரீசர் விட்டான், ஒரு ஊசியா சொருவுனா, ஸ்விம்மிங் பூல்ல சொருவுனா, படமே பிளாஸ்ட். லெஜண்ட் தலைவா. எல்லாருமே லெஜண்ட் தலைவா. படத்துல இருக்கவங்க எல்லாம் பயங்கரமா இருக்கும். நீ வேணா எழுதி வச்சுக்கோ. படம் அஜார் பஜார் இல்லைன்னா பிளாஸ்ட் தலைவா. வெறித்தனமா இந்த ஆலி வாங்கிச்சு, பயங்கரமா சூப்பரா இருந்தது. தலைவர் நேரில் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இந்த தடவை அவர் ஸ்பீச் வந்து வித்தியாசமா இருந்தது. அவர் நாங்கள் எதிர்பார்த்ததை விட பயங்கர அதிகமாக பேசினார். அதாவது நம்ம மனசு உடம்பு எல்லாமே நல்லமா ஆரோக்கியமாக வச்சுருக்கணும். அவரோட இந்த ஏஜுக்கு அவர் இன்னும் உழைச்சிட்டு இருக்காருன்னா அவர் நாங்கள் வேலை வச்சுருக்க நம்பிக்கை தான். என்றைக்குமே தலைவர் தான். அவரை பீட் பண்ண யாராலையும் முடியாது. இந்தியாவிலே இல்லை, வேர்ல்டுலேயே அவர் தான் சூப்பர் ஸ்டார். அவர் முக்கியமாக ரசிகர்களுக்கு வந்து சாஷ்டாங்கமாக அதாவது நான் ரொம்ப உருகி கேட்டுக்கிறது என்னென்னா, நீங்கள் உடம்பு மனசு உங்கள் எண்ணம் எல்லாம் நல்லபடியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் ஆரோக்கியமாக இருக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் உடம்புல இருக்குது, உங்கள் உடம்பு ஆரோக்கியத்தில் இருக்குது. அவ்வளோதான் அவர் சொன்ன ஒரே பஞ்ச். நீ ஆமாம், ஒரு கஷ்டப்பட்டு முன்னேறின ஒரு வாழ்க்கை வரலாற இப்போ கூலியாக படம் எடுத்திருக்காங்க. ரொம்ப அருமையாக எடுத்திருக்காரு, அருமையாக சொல்லியிருக்காரு. அவரோட ஸ்பீச் வந்து எங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது, நல்லா இருந்தது. அவரோட ஸ்பீச் வந்து ஒரு ரசிகனும்
அவர்கிட்ட நாங்கள் ரசிகராக இருக்கிறதுக்கு ரொம்ப குடுப்பனை வந்திருக்கோம். ரஜினி ரசிகன்னு சொல்லிக்கிறதுக்கே பெருமைப்படுறோம் நாங்களாம். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்லா இருந்ததுன்னா தலைவர் பேசுனது தான் ரொம்ப சென்டிமெண்டலாக இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஜாலியாகவும் பேசினாரு. கடைசியில் வந்து அவருடைய ஃப்ளாஷ்பேக் கதை சில சொல்லும்போது நம்மளுக்கே கண் கலங்குற மாதிரி இருந்தது. அந்த மாதிரி சில ஒரு கதைலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கும் இன்ஸ்பெக்ஷனாக இருக்கும். அது இல்லாமல் வந்து நம்ம உடம்ப நம்ம வந்து வருத்தினாதான் நம்ம உடம்பு நல்லா இருக்குன்ற மாதிரி சொல்லி எக்ஸசைஸ் பண்ணுங்க, ஒழுங்காக உடம்பு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம உடம்பு வந்து சரியா அதாவது கஷ்டத்தை கொடுக்கலாம், நம்ம உடம்பு நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்துரும் அப்படின்னு சொல்றாரு. அதாவது நம்ம கஷ்டப்பட்டு எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்றாரு. அதான் சொல்றாரு. அதனால நம்ம கஷ்டப்பட்டு அந்த வலியை பொறுத்துட்டு எக்ஸசைஸ் பண்ணால் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம வந்து அது கஷ்டப்படுத்தாம விட்டுனா ஃபியூச்சரில் நம்ம உடம்பை வந்து அதுக்கு நம்மள கஷ்டப்படுத்திடும் நம்ம உடம்பு. அதனால ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க உடம்பை கஷ்டப்பட்டு அப்படின்னு சொல்றாரு. அதான் மற்றபடி எப்பயும் போல நல்லா பேசினாரு. ஒரு ரஜினி ஃபேன் சொல்றதுக்கு எங்களுக்கு பெருமையா இருக்கு. ஆமாம், அதை தான் சொன்னார். கூலியா இருந்து எப்படி அவர் கண்டக்டரா இருந்தது தான் எல்லாருக்குமே தெரியும். அவர் கூலியா இருந்த கதை வந்து சில அவ்வளோவா தெரியாது. இந்த ஆடியோ லான்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவர் கூலியா இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறாரு, மூட்டை தூக்குனது, வண்டி இழுத்தது, அதுக்கப்புறமா கண்டக்டரா எப்படி ஆனாருன்றதை ரொம்ப தெளிவாக சொல்லிடுறாரு. நீங்கள் ஆடியோ லான்ச் அதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். கூலி படத்தில் வந்து எங்கள் தலைவர் தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். அது மீறி வந்து அவரோட ஆக்ஷன் பிளாக்லாம் இருக்குது. அவர் நடித்தது அவ்வளோ ட்ரைலர்லாம் பார்த்துருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப எதிர்பார்த்துக்கிறோம். வேற லெவல்மா. இது வந்து தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு ஸ்பெஷல் ஆடியோ லான்ச்சு. இது வரைக்கும் எல்லா ஆடியோ லான்ச்சும் அட்டன் பண்ணியிருக்கோம் நாங்கள். ஆனால் இது வந்து தலைவர் ஃபீல்டுக்கு வந்து 50வது வருஷம் அது. அதனால் இது ஒரு ஸ்பெஷல் ஆடியோ லான்ச்சு. அதாவது வந்து தலைவர் குட்டி ஸ்டோரிலாம் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு எல்லாமே இன்ஸ்பிரேஷனாக தான் இருந்திருக்கு. இந்த தடவை சொல்லும் போது எங்களுக்கு வந்து என்னென்னா ஒரு பயங்கரமான இன்ஸ்பிரேஷன். தலைவர் எப்படி வந்து சூப்பர் ஸ்டார் ஆனாங்க, 50 வருஷத்தில் எப்படி எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேறு லெவலாக இருந்தது. அனிருத் வந்து வேற வைப், எல்லாருமே கேட்கலாம். அவர் வந்து தலைவர் படம் எல்லாத்துக்குமே வந்து மியூசிக் போடுறாரு அப்படின்னு ஒரு படத்துக்கு வேரியேஷன் காட்டுறாரு. அதில் ஜெயிலரில் ஹுக்கும் மாதிரி இதில் வந்து பவர் ஹவுஸ் வேற லெவலாக இருந்தது. சான்ஸே கிடையாது. படம் வேற லெவலில். ஒரே ஒன்று தான் சொல்லணும், கோலிவுட் ஃபர்ஸ்ட் 1000 crore பாக்ஸ் ஆஃபீஸ் லோடிங். அதான் தலைவர் பேசின குட்டி ஸ்டோரியாக தான். அவங்க வந்து பெங்களூரில் என்னென்ன இதுவாக இருந்தாங்க, எல்லாமே எப்படி வந்து சினி ஃபீல்டுக்கு வந்தாங்க, அதுதான்மே தவிர நான் வேறு எதுவும் ரிவீல் பண்ணுவோம்ல. நீங்களே பார்த்து தெரிஞ்சுங்க. ஒரு ஒன்லைன் ஸ்டோரி, ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒன்றே ஒன்று தான் சொல்லலாம், தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினியாக பிறந்தேன், வளர்ந்தேன், வாழ்கிறேன், வாழ்வேன். தலைவா வி லவ் யூ. நீங்கள் இன்னும் நிறையா படம் பண்ணணும். வி லவ் யூ தலைவா. நாங்கள் என்றைக்குமே உங்கள் எந்த ஸ்தானத்தில் வச்சுருக்கோம் பாருங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறத. வி லவ் யூ தலைவா. தேங்க்யூ. முக்கியமாக வந்து இதுதான் தலைவர் இது மாதிரி விஷயங்கள் பேசிட்டு இருந்தார். ஒரு எல்லாமே வந்து நம்ம நல்லதை நினைக்கணும், யாருக்கும் நம்ம கெடுதல் செய்யக்கூடாது, நிறைய விஷயங்கள் வந்து பேசினாரு. நாங்கள் வந்து பேசுகிறத மெய் மறந்து கேட்டோம்னா என்னால் வந்து என்ன பேசினான்றதை நான் மறந்துட்டேன். அரசியலெல்லாம் எதுவுமே இல்லைங்க. தலைவர் வந்து அரசியல்ன்ற அந்த ஒரு சின்ன ஒரு இதை கூட நான் பேசலைங்க. கூலி வந்து நாகார்ஜுனா சொன்னது வந்து பாஷா வந்து எப்படியோ அதை விட 100 மடங்கு கூலி அப்படின்னு வந்து அவர் சொல்லியிருக்காரு. அந்த இதை வந்து தலைவர் வந்து அந்த கதையை சொல்லலை, சும்மா ஒரு சின்னதாக ஒரு இது சொன்னார், வரி மட்டும் சொன்னார். அதை பார்த்துட்டு இது வந்து மிக பெரிய பிரம்மாண்டமான நாங்கள் எதிர்பார்த்த தமிழ் சினிமா உலகில் 1000 கோடியை வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக இந்த கூலி. அமீர்கான் வந்து நல்ல ஸ்பீச்சு, தலைவருடைய ரசிகர், அவர் கேமியோ ரோல் தான் வந்திருக்காரு. தலைவருக்காக வந்து அவர் வந்து ஒரு படம் நடிக்கணும்னாக்கா அவர் வந்து 2 இயர்ஸ் வந்து அவர் கதை கேட்பாராம். ஆனால் இதுக்கு வந்து கேமியோ ரோலில் வந்து தலைவர் வந்து சொல்லிட்டு உடனே வந்து அவர் வந்து ஓகே சொல்லியிருக்காரு. தலைவரை பார்க்கறதுக்காக நேரில் வந்திருக்காரு அமீர்கான் சார். அமீர்கான் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சம்மத்துல சூப்பர் நண்பர் சொல்லிட்டா.